நலமாய் வாழ வழங்குபவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள். இப்போ கொசுக்கள் ஏடிஸ் கொசுக்கள் தான் டெங்கு காய்ச்சலை பரப்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பகல் நேரத்தில் தான் நம்மளை கடிக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கெங்கு இல்லாமல் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு அதற்கான கொசு உற்பத்தியாகும் இடங்கள். அந்த மாதிரி இடத்துல என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சம்பில் தண்ணி தேக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் டெமிஃபாஸ் அப்படிங்கிற ஒரு கரைசலை கொண்டு வந்து அந்த உள்ளாட்சித்துறையிலிருந்தும் சுகாதாரத்துறையிலிருந்தும் வீடு வீடாக கொண்டு விநியோகிப்பார்கள். அந்த டெமிஃபாஸ் மருந்து வந்து மனிதருக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காது. அவை வந்து அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல், நல்ல தண்ணீர்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவை. அவற்றை நாம் கண்டிப்பாக அவர்கள் வந்து ஊற்றுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம லார்வா ஸ்டேஜ்னு பார்த்தோம். அந்த புழுக்கள், கொசு புழுக்கள் வந்து தண்ணீரில் வந்து சுவாசிப்பதற்காக தண்ணீரின் மேல் மட்டத்திற்கு வரும். அங்கே வந்து நீங்கள் கழிவெண்ணெய் வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். சின்ன டப்பா இதாக இருந்ததுன்னா, சின்ன இடமா இருந்தால், பெரிய இடமா இருந்தால் கழிவெண்ணெய் ஊற்றிட்டா மேலே ஒரு ஃபிலிமி லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரு எண்ணெய் படலம் உருவாகிறதுனால அந்த கொசுக்களுக்கு வந்து சுவாசிக்க முடியாமல் கொசு புழுக்கள் வந்து இறந்து போகும். அதே போல் வந்து தேங்காய் ஓடு, சிரட்டை, அப்புறம் உரல் போன்றவற்றெலாம் வந்து சுற்றி நம்ம வீட்டை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அதை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு மேலே அந்த சிரட்டைகள்லாம் வீட்டில் தேக்கி வைக்கக்கூடாது. எரிப்பதற்கு பயன்படுத்தலாம், இல்லை வெளியே வந்து விற்றுடுவதற்காக அதை செய்துவிட வேண்டும். அதே போல் வந்து உரல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா நாம் வந்து உரலை வந்து குப்புற போட்டுடணும். தண்ணி தேங்கக்கூடிய பகுதி கீழே இருக்க மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் போய் தண்ணீர் தேங்க முடியாது. அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் பகல் நேரத்தில் கொசு கடிக்காமல், இரவு நேர கொசுக்களை விட பகல் நேர கொசுக்கள் தான் ஏடிஸ் வகை கொசுக்கள் கடிப்பதில் பகல் நேரத்தில் தான் கடிக்கும். அப்போது இரவு நேரம் மட்டுமல்ல, குழந்தைகளை தூங்க வைக்கும்போது பகல் நேரத்திலும் கொசு வலையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இது தவிர கொசு வலை இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேல் பூச்சிகள் மருந்துகள் நிறைய இருக்கின்றன, க்ரீம்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அதே போல் வந்து கொசு விரட்டிகளை பயன்படுத்தலாம். லிக்யூட்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம். அவற்றை கூடுமானவரை அவற்றில் இயற்கையான கொசு விரட்டி மருந்துகளும் கடைகளில் தற்போது கிடைக்கின்றன. அவற்றையும் நாம் வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அடல்ட்டு பெரிய கொசுவாயிருச்சு அப்படின்னா அந்த கொசுவை வந்து ஒழிக்கிறதுக்காக அதிகாலை வேளையிலும் அந்தி மாலை வேளையிலும் இந்த ஏடிஸ் கொசுக்கள் அதிகமாக கடிக்க வரும், வீட்டிற்குள் நுழையும் என்பதால் அந்த நேரத்தில் வந்து உள்ளாட்சிகளிலிருந்து சுகாதாரத்துறையிலிருந்தும் கொசு ஒழிப்பு புகை மருந்து அடிக்க வருவார்கள். அவர்கள் அவற்றை அடிப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு அந்த கொசு புகை ஒழிப்பு மருந்தை தெளிப்பதன் மூலம் வளர்ந்த கொசுக்களை வந்து நாம் ஒழித்துவிட முடியும். அதே போல் வந்து தண்ணீர் வந்து ஒவ்வொரு தண்ணீர் சேமித்து வைக்கும் பாத்திரங்களையும் 4 நாட்களுக்கு ஒரு முறை முற்றிலுமாக நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதில் தண்ணீரை நிரப்பி பயன்படுத்தலாம். இதே முறையை வந்து ஓவர் டேங்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி மற்ற எந்த பாத்திரங்களில் சேர்த்து வச்சாலும் அதையும் 4 நாளுக்கு ஒருக்க பண்ணணும். ஒவ்வொரு பாத்திரங்களையும் தண்ணீர் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல துணி கொண்டு நன்றாக இறுக்கமாக அவற்றை மூடிவிட வேண்டும். உள்ள கொசு புகாதவாருக்கு நல்லா இறுக்கமாக மூடிட்டோம்னா அதில் போய் கொசு முட்டையிட முடியாது. அடுத்து வந்து நம்ம பழைய டயர்கள் இருக்குது, நம்ம சுற்றி இருக்குது, நம்மளோட ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு வச்சிடலாம். ஓட்டையை போட்டிங்கன்னா தண்ணி உள்ளே தேங்காது. நடுவில் ஒரு ஓட்டை, வேஸ்ட் டயர் தான் அது, ஓட்டையை போட்டு வச்சாச்சுன்னா அதில் வந்து தண்ணீர் புறம் வெளியாயிரும். ஸோ அங்கே வந்து கொசு உற்பத்தி ஆகாது. இப்படி கொசுக்களை ஒழிப்பதற்கு அவை முட்டையிடும் பருவத்திலிருந்து புழுவாக இருக்கும்போதும் சரி, அடுத்து வளர்ந்து பெரிய கொசுக்கள் ஆகும் போதும் சரி, அவற்றை ஒழிப்பதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. அல்லது நாமே நம்மை தற்காத்து கொள்வதற்காக கொசுவலை, மேல் பூச்சிகள் மற்றும் கொசு ஒழிப்பு மருந்துகள், இந்த கொசு விரட்டிகள்லாம் இருக்குது, அவற்றையும் பயன்படுத்தி நாம் இந்த கொசுக்கடியிலிருந்து தப்பித்து கொண்டோமானால் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுத்து கொள்ளலாம். நலமாய் வாழ வழங்கியவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள்.